வணக்கம். இந்தியன் மார்க்கெட்டில் பிக்கெஸ்ட் ஐபிஓ இப்போ வர தயாராக இருக்குது. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE ஐபிஓ. இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பிஸ்னஸ் என்ன? இந்த ஐபிஓ ரீட்டைல் இன்வெஸ்டார் என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி? பிக்கெஸ்ட் ஐபிஓ லிஸ்டிங்கில் ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகுமா? அதாவது இன்வெஸ்டாருக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்குமா, இல்லை டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் ஆகுமா? என்ன ஐபிஓ ப்ரைஸ் என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? இதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஜூன் 20 நாளைக்கு காலையில் 10லேருந்து 12 மணி வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு ஃப்ரீ ட்ரைனிங், ஆப்ஷன் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செஷன் கலந்துக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. டெலகிராம் குரூப் ஆல்ரெடி பேன் ஆகிருக்கு, ஒர்க் ஆகலை. ஸோ வாட்ஸ்அப்போட சேனல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். NSE ஐபிஓ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஐபிஓவோட பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எல்ஐசி பிக்கெஸ்ட் இன்வெஸ்டர். ஆல்ரெடி NSEயோட ஸ்டாக்ஸ் வந்து எல்ஐசி வந்து மோர் தென் 10% மேலே ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த இடத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட குரூப் கம்பெனிஸ் NSEயில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தமானி ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் NSEயில். ஸோ இப்போ இந்த NSEயோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, 1994 இந்தியாவில் ஆரம்பித்த ஒரு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு லெவலில் அதிகமான மார்க்கெட் ஷேர் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோனோபாலி பிஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஐபிஓ NSE ஐபிஓ பல வருஷமாக இது வர்றதுக்கு தயாராக இருந்து டிலே ஆகி இப்போ இந்த 2026 கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஐபிஓ இஷ்யூ பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஏன் இவ்வளோ நாளாக இந்த ஐபிஓ தடைப்பட்டது இல்லை டிலே ஆச்சு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு சில கான்ட்ரவர்ஷியல் கோலொகேஷன் கான்ட்ரவர்ஷியல் அந்த NSEயோட எம்ப்ளாயி லெவலில் இருந்தது. அந்த இன்வெஸ்டிகேஷன் டிலே ஆச்சு. ரெகுலேட்டரி அப்ரூவல், கவர்னன்ஸ் இஷ்யூ, அதுக்கப்புறம் செபியோட அப்சர்வேஷன் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ரிலேட்டட் டிலே அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் ஒரு விஷயம் இன்வெஸ்டார் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது NSEக்கு அதோட வேல்யூ அன்லாக் ஆகுமா? இது யாருக்கு பெனிஃபிட்? இந்த ஐபிஓ வந்தால் யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா, NSEயோட வேல்யூ மேபி அன்லாக் ஆகுமா, ஒரு பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை டிஸ்கவுண்ட்டில் ஃபால் ஆகுமா, இது ஒரு பக்கம் இருந்தாலும் BSEக்கு இது ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஃபண்ட்ரைசிங், அதாவது கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு போதுமான பணம் தேவை. அதை பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுறதுக்காக செபி மூலயமா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி அது மூலயமா பணத்தை பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அவங்களே ஸ்டாக் இஷ்யூ பண்ணி அது மூலயமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கு. அது ஏற்கனவே பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE லிமிடெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி பல மடங்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து இப்போ இருக்கிற ப்ரைஸு லாபம் கொடுத்துருக்கு. ஸோ இப்போது அதை தாண்டி அதிகமான ரெவன்யூ BSE அதை விட ப்ராஃபிட் வைஸும் சரி, இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்திருக்கிற NSE இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு தயாராக இருக்குது. இப்போது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த ஐபிஓவில் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. என்ன அப்படின்னா, ஐபிஓன்றது ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு தான் கம்பெனி வந்து இந்த ப்ராசஸ் முன்னெடுத்துட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே லிஸ்ட் ஆகுறாங்க. இதில் 2 டைப் ஆஃப் இஷ்யூ இருக்குது. ஒன்று, ஃப்ரெஷ் இஷ்யூஸ் எதாவது பண்ணுறாங்களா? ஃப்ரெஷ் இஷ்யூனா கம்பெனிக்கான வருமான தேவைக்கு, கம்பெனிக்கு நிதி தேவைக்காக இந்த இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம், ஃப்ரெஷ் இஷ்யூன்றது. ஸோ இது இஷ்யூ பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அந்த பணம் பப்ளிக்ல இருந்து கலெக்ட் ஆகி ஃபண்டு வந்து கம்பெனியில் பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஆஃபர் ஃபார் சேல், இது ரெண்டும் சேர்ந்து தான் ஐபிஓ. ஒரு சில கம்பெனி ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் கொடுப்பாங்க, ஒரு சில கம்பெனி ஆஃபர் ஃபார் சேல் கொடுப்பாங்க, ஒரு சில கம்பெனி ரெண்டுமே கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான் வருதா ஒரு நியூஸ் இருக்கு. ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே NSEயோட ஷேர் வச்சிருக்கிறவங்க இந்த ஐபிஓ மூலயமா செல் பண்ணுவாங்க. அதை இந்த ஐபிஓ மூலயமா
ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. இதுதான் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் இருந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்டருக்கு இந்த ஷேர்ஸ் ஐபிஓ மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும். ஸோ லிஸ்டிங்க்கு அப்புறம் அது ப்ரீமியமா இல்லை டிஸ்கவுண்டான்றது அது டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ஐபிஓல எவ்வளோ இஷ்யூஸ்க்கு எவ்வளோ டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்குன்றதை பொறுத்து அது வந்து டிஸ்கவுண்ட் ஆர் ப்ரீமியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 14.8 கோடி ஷேர்ஸ் சேலுக்கு வர இருக்கு. இப்போ பிக்கெஸ்ட் இன்வெஸ்டர்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி 26.5 கோடி ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.7% டோட்டல் ஓவரால் ஈக்விட்டியில். ஒரு ஷேரோட விலை 2000 ரூபான்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வச்சிருக்கிற டோட்டல் குவான்டிட்டி வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா 53,000 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. அதே போல எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட் 4.3%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 3.2% வச்சிருக்காங்க. இல்ல எஸ்பிஐ கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 21,000 கோடி ரூபாய்க்கு மேல அதோட வேல்யூ வருது. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் 11,000 கோடி ரூபாய்க்கு மேல வருது. அதாவது எக்ஸாம்பிளுக்காக 2000 நம்ம வச்சுக்கிட்டோம்னா. ஆனா எக்ஸ்சேஞ்ச் செபி என்ன இஷ்யூ பிரைஸ் அப்படின்றது இன்னும் கோட் பண்ணல. மேபி அது கம்பெனி இல்ல ஐபிஓ அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது என்ன பிரைஸ் பேண்ட்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்த இன்வெஸ்டர் எல்ஐசி, எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட், எஸ்பிஐ. இதுக்கு அடுத்த இடத்துல அரண்டா இன்வெஸ்ட்மெண்ட் 20,000 கோடி ரூபாய்க்கு மேல அதோட வேல்யூ இவங்க ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அதாவது பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 4.5%. இவங்க 2,000 கோடி ரூபாய் கிட்ட வந்து வேல்யூக்கு செல் பண்றாங்க. கனடா பென்ஷன் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 5,541 கோடி ரூபாய் அளவுக்கு வேல்யூ வச்சிருக்காங்க. இவங்க நெல்லி ஒரு 2,000 கோடி ரூபாய் அளவுக்கு செல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ராதாகிருஷ்ணன் தமானி 1.58% ஷேர்ஸ். இது 2,000 அப்ராக்சிமேட்டா நம்ம வச்சுக்கிட்டோம் ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா 7,800 கோடி ரூபாய் அளவுக்கு இதோட வேல்யூ வருது. இப்போ இந்த இன்வெஸ்டர் ஹோல்டிங் வச்சிருக்கிற இன்வெஸ்டர்ஸ்லாம் எங்க இருந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா கிரே மார்க்கெட், ஸோ பிரைவேட் ஈக்விட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ கிரே மார்க்கெட் அப்படின்றது என்னன்னா மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த கம்பெனியோட ஷேர் வாங்கணும்னு நினைச்சா வாங்க முடியும் ஆஃப் மார்க்கெட் மூலயமா. இது செபியோட ரெகுலேஷன்ஸ்குள்ள வராது. இப்போ 2016 இருந்து இப்போ வரைக்கும் 26 இந்த 10 வருஷத்துல எடுத்துக்கிட்டோம்னா 800 ரூபாயில இருந்து 900 ரூபாய் 2016 இருந்தது. 2018 1000 ரூபாய் கிராஸ் ஆச்சு. 2020 பாத்தீங்கன்னா 1,500 ரூபாய் கிராஸ் ஆச்சு. 21 3,000 ரூபாய், 24 4,500 ரூபாய், 25 பாத்தீங்கன்னா அகைன் இந்த ஸ்டாக்கு கார்பரேட் ஆக்ஷன் மூலமா 1,900 to 2,200 ட்ரேட் ஆச்சு. இப்போ 2026 நியர்லி இப்போ 2026 1,800 to 2,300 கூட்ட 300க்கு நியர்ல ட்ரேட் ஆகிறதா சொல்றாங்க. மேபி இந்த கிரே மார்க்கெட்ன்றது அன்அபிஷியல் பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால இதுல பர்ச்சேஸ் பண்றது கண்டிப்பா ரிஸ்க் அதிகமா இருக்கும். செபியோட ரெகுலேஷன்ஸ்ல இல்லை. ஸோ அந்த ரிஸ்க்கும் இருக்கு நமக்கு. இப்போ லிக்விடிட்டி ரொம்ப குறைவு இந்த கிரே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். பிரைஸ் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப குறைவு. ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா கிடையாது. இப்போ இந்த என்எஸ்சியோட ஐபிஓ எவ்வளவு வர வாய்ப்பு இருக்கு? 1,700 to 1,900 ரூபாய் கன்சர்வேட்டிவ் சினாரியோல நம்ம பார்க்கலாம். பேஸ் கேஸ்ன்னு பார்க்கும்போது 1,900 to 2,500. இதே புல் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2,500 to 2,300 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் எக்ஸாம்பிளுக்காக 2,000 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் குவான்டிட்டியோட மல்டிப்ளை பண்ணும்போது இதோட மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 4,95,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த ஐபிஓ வந்து வேல்யூ ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மேபி 2000 லிஸ்ட் ஆச்சுன்னா இந்த மார்க்கெட் கேப் கம்பெனியோட வேல்யூ நியர்லி 5 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட வர வாய்ப்பு இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இன்வெஸ்டர் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணா லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா? இது என்எஸ்சின்றது இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபெமிலியர் பாப்புலர் பிராண்ட். இந்தியாவில் நம்பர் 1 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கு. மோனோபாலி லைக் மார்க்கெட் பொசிஷன்ஸ். இன்ஸ்டிடியூஷனல் டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சினாரியோவை நம்ம எடுத்துக்கிட்டா நெகட்டிவ் என்ன அப்படின்னா பெரிய இஷ்யூ சைஸ் தான் இதோட மேஜர் நெகட்டிவ். 2வது ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான் வருது, ஃப்ரெஷ் இஷ்யூ இல்லை. இது எல்லாமே வந்து சேலஞ்சஸாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இந்தியன் மார்க்கெட்லேயே ஒரு பிக்கெஸ்ட் ஐபிஓ இதுக்கு முன்னாடி வந்த ஐபிஓட நம்ம கம்பேர் பண்ணலாம். 2024 ஹுண்டே மோட்டார்ஸ் 27,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஐபிஓ வந்து கிட்டத்தட்ட 28,000 கோடி ரூபா அளவுக்கு இது டிஸ்கவுண்ட்ல தான் லிஸ்ட் ஆச்சு. அதாவது ஐபிஓவில் கிடைச்சிருந்தா உங்களுக்கு லிஸ்டிங் அன்னைக்கு லாஸ். எல்ஐசியும் லிஸ்டிங்ல டிஸ்கவுண்டாக தான் ஆச்சு. இதோட வேல்யூ 21,000 கோடி ரூபா அளவுக்கு. அதுக்கப்புறம் பேடிஎம் 2021 18,300 கோடி ரூபா. இதுதான் ஒரு மோசமான டிஸ்கவுண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம்.
கோல் இந்தியா 2010 15,000 கோடி ரூபா அளவுக்கான வேல்யூவான ஐபிஓ, ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரீமியம் லிஸ்டிங். டாடா கேபிட்டல் 2025 கிட்டத்தட்ட 15,500 கோடி ரூபா அளவுக்கு ஃபிளாட் டு பாசிட்டிவ் லிஸ்டிங். இதுக்கு முன்னாடி ஸ்விக்கி 11,300 கோடி ரூபா வேல்யூக்கான ஐபிஓ, ஒரு பாசிட்டிவ் டெபியூட் இந்த ஸ்டாக்ல இருந்தது. 2020 எஸ்பிஐ கார்ட்ஸ் 10,000 கோடி ரூபா இஷ்யூ சைஸு, லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் பட் இந்த ஸ்டாக் இப்போ இந்த கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஐபிஓட கம்பாரிசனோட பார்க்கும்போது எல்ஐசி பொறுத்த வரைக்கும் 21,000 கோடி, இப்போ என்எஸ்சியோட ஐபிஓ நியர்லி 30,000 கோடி அப்படின்றத சொல்றாங்க. இது எதிர்பார்க்கப்படுறது மட்டும்தான், இன்னும் அஃபிஷியலா வரல. ப்ராஃபிட்டபிலிட்டி என்எஸ்சிக்கு இருக்கு, எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் ப்ராஃபிட்டபிள் தான். 100% ஓஎஃப்எஸ் தான் என்எஸ்சியில் கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான் எல்ஐசியோடது. அடுத்தது பேடிஎம்மோட கம்பேர் பண்ணும்போது பேடிஎம் ஐபிஓவில் வரும்போது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி, அதே மாதிரி இஷ்யூ லிஸ்டிங்லையும் லாஸ் கொடுத்துருந்தது. கேஷ் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் ரொம்ப வீக்காக இருந்தது, ஆனால் என்எஸ்சி ஒரு ஸ்ட்ராங்கான கேஷ் ஜென்ரேஷனில் ரிட்டர்ன் ஆயிருக்கு. இதே கோல் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே வேற வேற இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ப்ராஃபிட் மார்ஜின் 50% கிட்ட என்எஸ்சியில் இருக்கு. ஆனால் கோல் இந்தியா வந்து ஒரு மாடரேட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லலாம். டிவிடெண்ட் ரெக்கார்டு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக கோல் இந்தியா மெயின்டைன் பண்ணுறாங்க. என்எஸ்சி ஒரு ஸ்ட்ராங்கான டிவிடெண்ட் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஐபிஓ 1,800 இஷ்யூ ப்ரைஸ்னா கிட்டத்தட்ட ஒரு 4,45,000 கோடி ரூபா இதோட வேல்யூ வருது. 2,000 ரூபா இஷ்யூ ப்ரைஸ் அப்படின்னா 4,95,000 டோட்டல் வேல்யூ வருது. மார்க்கெட் கேப் அரௌண்டு 2,200னா 5,45,000 கோடி ரூபா கிட்ட வருது. ஸோ என்ன ஐபிஓ ப்ரைஸ் வரப்போகுதுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஐபிஓக்கு புரோக்கரேஜ் கம்பெனிஸ் மேபி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது புரோக்கரேஜஸ், ரேட்டிங் ஏஜென்சி இவங்க எல்லாமே அதை சஜஸ்ட் பண்ணுறாங்களா, என்ன சஜஸ்ட் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.